அனு வந்து என்ன பண்ணுறாங்க, காலைல வந்து அழகாக வந்து எழுந்து வந்து குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஆகாஷ் எழுந்துக்கல. என்ன இந்த ஆகாஷ் இப்படி தூங்குறாரு, எவ்வளோ எப்படினாலும் எழுந்திக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அனு வந்து எழுப்பி பார்க்குறா. வேணும்னே வந்து படுத்துக்கிட்டு வந்து நடிக்கிறாரு ஆகாஷ். எழுந்திக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு நல்லா தெரியும் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி கையை பண்ணுறாங்க. வேணும்னே எழுதிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஆகாஷ் என்ன பண்ணுறாரு, நம்ம அணுவை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே போயிட்டு அனு வந்து விழுந்துடுறாங்க அவர் மேலே. 2 பேரும் ஒருத்தர் பார்க்குறாங்க. அனு நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, அப்படியே உங்களை அப்படின்னோடனே போதும் எழுந்துருங்க, இன்றைக்கி வீட்டில் பூஜை இருக்குது. என்ன பூஜை? எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி தான். வீட்டில் நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் நடந்திருக்குல்ல. 2 பேருக்குமா? நம்ம 2 பேருக்கு எப்போ கல்யாணம் நடந்திருக்கு? அது இல்லைங்க, நம்ம 2 ஜோடிங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு இல்லையா, அதனால் வீட்டில் நல்லா வந்து விமர்சையாக கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அப்படின்னோடனே சீக்கிரம் எழுதுங்க, போய் குளிச்சுட்டு வாங்க. இல்லை அனு, கொஞ்சம் நேரம் தூக்கிக்கிறேனே, ப்ளீஸுங்க எழுந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் இவ்வளோ அன்பாக சொல்கிறீங்க, நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து எழுந்து போகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம அபி என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ அழகாக வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு கோலங்கள்லாம் அழகாக போட்டுட்ருக்காங்க. டெக்கரேஷனாக அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ணனுக்கு பாதம்லாம் போட்டுட்ருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து அழகாக ஸ்வீட் தர்றது, அவங்க கூட விளையாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அபி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து தூரத்துலேருந்து பார்த்த ராகவ் வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமாக வந்து பொறுமையாக வந்து நடந்து வராரு. அந்த கிருஷ்ண பாதம் போடுற இடத்துலேயே வந்து அவரும் பக்கத்துலேயே நடந்து வராரு. நடந்து வந்து அப்படியே அபியை தன்னை அறியாமல் பார்க்குறாரு. அவங்க பண்ணுற ஒன்று ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. என்னாச்சு, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. இல்லை நீங்கள் வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. சரி என்ன இது அப்படின்னோடனே, ஏங்க என்னன்னு தெரியாதா, கிருஷ்ணபாதம் போட்டிருக்கேன், இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி செய்கிறோம்ல, அதுவும் கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வர கிருஷ்ண ஜெயந்தின்றதால வந்து பாட்டி வந்து ரொம்ப சூப்பராக செய்ய சொல்லியிருக்காங்க, அதான் எல்லா குழந்தையும் கூப்பிடுவோம். ஓ அப்படியா அப்படின்னோடனே உடனே வந்து ஒரு குழந்தை வந்து ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே பேர் சொல்லி கூப்பிட்றியா அப்படின்னோடனே, உங்கள் பேர் ராகவ் தானே, உன் பேர் ராகவ்னா ராகவ் தான் கூப்பிட முடியும், எனக்கு அபியோட பேரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நான் அபியும் அப்படி தான் கூப்பிட்றேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. பயங்கர சுட்டியாக இருக்கே, பேர் சொல்லி கூப்பிடுது பாரு. ஆமாம் அவள் எல்லாருமே பேர் சொல்லி தான் கூப்பிட்றா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி கேள்றாரு. உடனே வந்து சரி க்யூட்டாக பேசுகிறியே, என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ராதை வேஷம் போட்டுட்ருக்கேன், இங்கே பார்த்தீங்களா கிருஷ்ணரை அப்படின்னோடனே கிருஷ்ண பக்கத்தில் இன்னொரு பையன் வந்து கிருஷ்ண விஷயம் போட்டிருக்கான். அங்கிள் எனக்கு எப்படி இருக்குது பார்த்தியா, இந்த பையன் இவ்வளோ அழகாக பேசுகிறான்னு. அப்படிலாம் நான் பேச மாட்டேன், இப்படி தான் பேசுவேன் அப்படின்னோடனே, க்யூட் பேபியாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிறாரு நம்ம ராகவ். உடனே வந்து இவன் எவ்வளோ அழகாக பேசுகிறா பார்த்தியா அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து அபி ராகவ் 2 பேருமே வந்து நான் சொல்கிறது தான் கேட்கணும், புரியுதா? நான் தான் ராதை, இவன் தான் கிருஷ்ண, நாங்கள் 2 பேரும் வந்து ராதே கிருஷ்ணா அப்படின்னா நாங்கள் சாமி, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்றாங்க. ஓ சரி நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் என்ன பண்ணுறாரு, அப்படியே போயிட்டு அந்த குழந்தைய கிஸ் பண்ண போகிறாரு. அந்த குழந்தை நகர்ந்து போயிடுறாங்க. பக்கத்தில் வந்து அபிகணத்தில் வந்து அப்படியே உட்காந்துருக்க அபிகணத்தில் கிஸ் பண்ணிடுறாரு. உடனே வந்து அபி ராகவும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே வந்து சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அபிக்கு ஒரு நிமிஷம் தண்ணியை மறந்துடுறாங்க. அப்படியே ராகவே வச்சுக்கன்னு வாங்காமல் பார்க்குறாங்க. நான் தான் சொல்கிறேன் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா வராத ஃபோனை வர்ற மாதிரி பாவலா பண்ணிவிட்டு ஒடியே போயிடுறாருங்கிறது. கண்ணத்தை வந்து அப்படியே தொட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகவ் போகிறதையும் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ, வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து வராங்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, சின்ன பசங்க கூட ஆட்டம் போட்டுட்ருக்க, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்குது, அதெல்லாம் செய்ய மாட்டேன், வேணும்னு ஓபி அடிக்கிறதுக்காக தானே சின்ன பசங்க கூட ஆட்டம் போடுறேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன உங்களுக்கு செய்யணும், அவ்வளோதானே, நான் போய் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. எங்கே உன் உடன்பிறப்பை காணோம், யாரை சொல்கிறீங்க? அணுவை தான் சொல்கிறேன், வேறு யாரை சொல்கிறேன், எங்கே போனா அவள் அப்படின்னோடனே, நான் தான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு அணுவை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி வந்து முறைச்சிட்டு போகிறாங்க. அக்காவும் சொன்னால் தங்கச்சி ஓவராக தான் பண்ணிக்கிறா, இவளுங்க 2 பேரும் வீட்டை விட்டு அனுப்பினா தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி முறைச்சிட்டே உள்ளே போகிறாங்க. இது முடியுது.